இஸ்ரேல் அட்டாக் பண்ணதில் ஈரானில் இருக்க முக்கியமான தலைவர் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேர்ல்ட்லையே ரொம்ப பெரிய எல்பிஜி ஸ்டேஷன் தாக்கி ஃபயர் பண்ணிட்டாங்க. இதனால் நம்ம எல்லாருக்கும் 20% கேஸ் சப்ளை ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போது ஈரான் சும்மா இருக்குமா? பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஒரே நாளில் 9 நாடுகளை ஈரான் தாக்கியிருக்கு. எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல், எர்பில், ஜார்டன், குவைட், சவுதி அரேபியா, கட்டார், பக்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இப்போது இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? இதனால் கட்டாருக்கு எல்பிஜி கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது கட்டார் சும்மா இருப்பாங்களா? கட்டாரில் இருக்க ஈரான் பீப்புளை 24 ஹார்ஸில் அவங்க அந்த நாட்டை விட்டு போகணும்னு கெடு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈரான் இதை ஸ்டாப் பண்ணலைன்னா பதிலடி கண்டிப்பாக கொடுப்போம்னு வார்னிங் கொடுத்துருக்கு சவுதி அரேபியா. எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு ரொம்ப கோபமாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த வார் ஸ்டாப் ஆகும்னு பார்த்தா எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு.